ப்ளஸ் இதுவில் டிஎன் செட்டுக்கான தகவல் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஷெட்யூல், பப்ளிக் நோட்டீஸ் மே 24, 2024. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணாவே இந்த தகவல் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ நம்பர் ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு மெயில் அட்ரஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே வந்து ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு 2 டே 7th 8th வந்து நடக்குது. 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் 7, 6 அதாவது அடுத்த மாதம் கம்ப்ளீட்டாக அவங்க ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன் அந்த லிஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தா லைஃப் சயின்ஸு, ஃபிசிக்கல் சயின்ஸு, கெமிக்கல் சயின்ஸு அடுத்த நாள் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ், மேனேஜ்மெண்ட், ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 43 சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷிஃப்டாக வந்து நடைபெறுது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஷிஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் வந்து ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பண்ணால் அடுத்த டே சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட்டு, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்போ மார்னிங் ஷிஃப்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 9லேருந்து 12 வரைக்கும். ஸோ இதை பற்றி நம்ம ஹால் டிக்கெட்டில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதாவது எப்போ வந்து உள்ளே வரணும், டேட் ஆஃப் கேட் வந்து ஓப்பனிங் டைமு, க்ளோசிங் டைமு, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்றது கம்ப்ளீட் தகவல் வந்து அது ஒரு நியூஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அட் ப்ரெசன்ட் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் மட்டும் கொடுத்துருக்காங்க. டைம் அதாவது என்ன ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, எந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டைம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மீண்டும் இதோட தொடர்ந்த தகவல் வந்து யூனிவர்சிட்டியில் மனோன்மணி யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்த தகவல். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ப்ராசஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் வந்து இதை பற்றின தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு